பசங்களா, தூங்க போற இந்த நேரத்துக்கு முன்னாடி நம்ம பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை விட்டுட்டாங்களா? அப்படி பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். தமிழகத்துல இப்போ ஆரஞ்சு அலர்ட் அறிவிக்கப்பட்டிருக்குப்பா. அதுவும் குறிப்பா சில மாவட்டங்களுக்கு மட்டும் இப்போ ஆரஞ்சு அலர்ட்டே குடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஆரஞ்சு அலர்ட் குடுத்துருக்க மாவட்டங்கள் எல்லாத்துக்கும் விடுமுறை அப்படிங்கிறது அடுத்தடுத்து வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குப்பா. அப்படி எதுக்காக இப்போ திடுதிப்புன்னு ஆரஞ்சு அலர்ட்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ தமிழகத்துல தென்மேற்கு பருவமழை முடிய போகுது. ஸோ தென்மேற்கு பருவமழை முடியும் நேரத்துல கண்டிப்பா அதிக சீற்றத்த குடுத்துட்டு தான் போகும். ஏன்னா வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்க போகுது. அடுத்தது அதனால நமக்கு நெறைய பாதிப்புகள் இருக்கும். அதாவது மழை அதிகமா பெய்யும், விடுமுறை அதிகமா கிடைக்கும். ஆனா தென்மேற்கு பருவமழை கிளம்புது இல்லையா? ஸோ முடியிற அந்த நேரத்துல வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஏற்படும்பா. ஸோ இந்த சுழற்சி காரணமா தமிழகத்துல பல மாவட்டங்கள்ல அதிகமான மழை பெய்யும். அதனால தான் இந்த ஆரஞ்சு அலர்ட் குடுத்துருக்காங்க தமிழகத்துல இப்போ. அப்படி ஆரஞ்சு அலர்ட் எந்தெந்த மாவட்டம் குடுத்துருக்காங்கன்னு முதல்ல பார்த்துடலாம். அப்பதான் அதுல உங்க மாவட்டம் இருக்கா? அந்த மாவட்டத்துக்கு விடுமுறை கிடைக்குமான்னு பார்க்க முடியும். ஸோ இப்போ எந்தெந்த மாவட்டத்துக்கு ஆரஞ்சு அலர்ட் குடுக்கப்பட்டிருக்குன்னா, நீலகிரி மாவட்டம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கிருஷ்ணகிரி, கோவை, திருப்பூர் ஒரு 7 மாவட்டங்கள். அது மட்டும் இல்லாம மலைப்பகுதியா இருக்கக்கூடிய ஈரோடு, தேனி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தருமபுரி, சேலம், நாமக்கல். ஸோ இத்தனை மாவட்டங்கள்லயும் இந்த ஆரஞ்சு அலர்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்காம். இந்த ஆரஞ்சு அலர்ட்னால இந்த பகுதிகள்ல பயங்கரமான மழை இப்போ ஆரம்பிச்சிருக்கலாம். இல்ல லைட்டா தூற ஆரம்பிச்சிருக்கலாம். இல்லன்னா நைட்டு விடிய விடிய கூட பெய்யலாம். ஆனா உங்களுக்கு நாளை காலைல வரைக்கும் இந்த மழையின் தாக்கம் இருக்க தான் போகுது. அதனால நாளைக்கு காலைக்குள்ள தமிழகத்துல இத்தனை மாவட்டங்கள்ல ஒரு சில மாவட்டங்கள் விடுபட்டாலும், மற்ற மாவட்டங்களுக்கு கண்டிப்பா அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களே, இன்னைக்கு பள்ளிகள் நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு உங்க பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்க போறாங்கப்பா. அப்படி விடுமுறை அறிவிச்சிட்டாங்கன்னா, கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்க போது. அப்படி எந்தெந்த மாவட்டத்துக்கு விடியறதுக்குள்ள பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை விடப் போறாங்க. அத நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ அப்டேட் வந்த உடனே டக்கு நம்ம சேனல் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். அத நீங்க பார்த்து எந்த மாவட்டம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாரி ஜாலியா இருக்கலாம். அப்படி ஒருவேளை உங்க மாவட்டத்துல இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இன்னும் விடுமுறை விடல அப்படின்னா, தயவு செஞ்சு அது எந்த மாவட்டம் அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அந்த மாவட்டத்துக்கு விடுமுறை விடுவதற்கான வழிகள நாம மேற்கொள்ள முடியும்.